students, welcome back to Accounts with Aish. இன்னைக்கு வீடியோல மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ் சாப்டர்ல ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஷார்ட்ஸ்ல வந்து நான் கொஸ்டின் பேப்பர் போட்டிருந்தேன். அந்த கொஸ்டின் பேப்பரில் அப்பியர் ஆன சம் தான் இது. ஸோ அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நான் லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இது வந்து மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் புக், தட் இஸ் T.S. Reddy and Dr. Y. Hariprasad Reddy மார்கம் பப்ளிகேஷன் புக். அந்த புக்கில் வந்து 38th கொஸ்டின் இது. ஸோ அந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அண்ட் இதுல அதாவது கொஸ்டின் பேப்பரில் வந்து 19th கொஸ்டின் அது, ஓகேவா? ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நான் ரீட் அவுட் பண்ணுறேன். த ஸ்டாண்டர்ட் டைம் அண்ட் ரேட் ஃபார் யூனிட் காம்போனன்ட்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஸ்டாண்டர்ட் hours 20, ஸ்டாண்டர்ட் ரேட் ₹5 per hour, actual production 1000 units, actual hours 20,500, actual rate per hour ₹4.80. ஸோ calculate எதெல்லாம் calculate பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். லேபர் காஸ்ட் வேரியன்ஸ், லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ், லேபர் ரேட் வேரியன்ஸ். ஸோ இது மூணுமே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து லேபர் வேரியன்ஸ் எப்படி போடுறது அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லேபர் காஸ்ட் வேரியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை வந்து கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இட் இஸ் யோர் லேபர் காஸ்ட் வேரியன்ஸ், அதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் அதோட ஃபார்முலா நம்மளுக்கு தேவை. ஸோ லேபர் காஸ்ட் வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்றத பாருங்கள். ஸோ அதோட ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ரேட் into standard time for actual output minus your actual rate into actual time. So this is the formula for, ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ லேபர் காஸ்ட் வேரியன்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதோட ஃபார்முலா பாருங்கள். ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் யுவர் ஆக்சுவல் ரேட் இன்டூ ஆக்சுவல் டைம். ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து கொஸ்டினில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், கொஸ்டினில் பாருங்கள் ஸ்டாண்டர்ட் ரேட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ செகண்ட் லைனில் ஸ்டாண்டர்ட் ரேட் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் ரேட் கீழே போடுவோம் 5 இன்டூ ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். அது என்னது அப்படின்றது பாருங்கள். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். அதோட ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். ஆக்சுவல் அவுட்புட் இன்டூ ஸ்டாண்டர்ட் டைம் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட், இதுதான் ஃபார்முலா. ஸோ இங்கே ஆக்சுவல் அவுட்புட் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம கொஸ்டினில் பார்ப்போம். ஆக்சுவல் அவுட்புட் அப்படின்னா 1000 யூனிட்ஸ். ஸோ இங்கே வந்து ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் 1000 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுதான் உங்களோட ஆக்சுவல் அவுட்புட். அதுக்கப்புறம் ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட் இங்கே எழுதிக்கோங்க. ஆக்சுவல் அவுட்புட் 1000 யூனிட்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் டைம் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட். ஸோ ஸ்டாண்டர்ட் ஓட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அது பர் யூனிட் ஆஃப் அவுட்புட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட். ஸோ ஸ்டாண்டர்ட் hours 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் நம்ம இங்கே போடணும். இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் 20,000 hours அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வாங்க நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஆல்ரெடி 5, அதாவது ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து 5 அப்படின்றத நம்ம போட்டு வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போட வேண்டியது வந்து ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் 5 வந்து கொஸ்டினில் இருந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போட வேண்டியது வந்து ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். அது நம்ம 20,000 ஹவர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இன்டூ 5 இன்டூ 20,000 மைனஸ் ஆக்சுவல் ரேட் இன்டூ ஆக்சுவல் டைம். ஸோ இந்த ஆக்சுவல் ரேட் இன்டூ ஆக்சுவல் டைம் அது வந்து உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்கள். ஸோ கொஸ்டினில் வந்து ஆக்சுவல் ரேட், ஸோ ஆக்சுவல் ரேட் என்னன்னு பாருங்கள், விச் இஸ் 4.80. அதுக்கப்புறம் ஆக்சுவல் டைம் என்ன அப்படின்னு பார்க்கணும் நம்ம. ஆக்சுவல் டைம் பாருங்கள், which is 20,500. ஸோ ஆக்சுவல் ரேட் தெரியும், ஆக்சுவல்
டைம் தெரியும். ஸோ இது ரெண்டுத்துமே நம்ம இன்டூ பண்ணணும். அப்போ நம்ம இன்டூ பண்ணோம் அப்படின்னா விச் இஸ் 4.8 இன்டூ 20,500 பண்ணோம்னா 98,400. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 1 lakh. ஸோ 1 lakh minus 98,400 you will be getting rupees 1,600 as your answer. ஸோ இங்கே எஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஃபேவரபிள் வேரியன்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வேல்யூ அதிகமாக, அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எஃப் ஃபேவரபிள் வேரியன்ஸ்ன்னு போடுவீங்க. இதே இந்த வேல்யூ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஏன்னு போட்டு அட்வர்ஸ் வேரியன்ஸ்ன்னு போடுவீங்க. ஸோ இன்றைக்கி இந்த ப்ராப்ளமில் வந்து இந்த வேல்யூ தான் பெருசாக இருக்குது விச் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் வேல்யூ. அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ பெருசாக இருந்தால் ஃபேவரபிள் வேரியன்ஸ்ன்னு போடுவோம். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி எப்படி கண்டுபிடிக்கும். இப்போது லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் தான் நம்ம ஆப்ஷன் பியில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட ஃபார்மேட், அதாவது ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் யுவர் ஆக்சுவல் டைம். ஸோ இங்கே கூட வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் அதே தான், ஆனால் வந்து ஒரு ஸ்மால் வேரியேஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டைம் மட்டும் தான் போடுவோம், இங்கே வந்து நம்ம வந்து ஆக்சுவல் ரேட் போடுவோம். ஸோ பட் உங்களுக்கு ஃபார்முலா கொஞ்சம் டிஃபராக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் actual output minus your actual rate into actual time. பட் இங்க பாருங்க நம்மளுக்கு efficiency varianceல standard rate into bracketல standard time for actual output minus actual time. standard time for actual output நம்ம ஆல்ரெடி இங்க கீழே கண்டுபிடிச்சது தான். actual output into standard time per unit of output. இது என்ன நம்ம பண்ணோம்னா 20,000 நம்ம அது ஆல்ரெடி கண்டுபிடிச்சது. standard rate ஆல்ரெடி நம்மளுக்கு questionல இருக்கு. ஸோ question கொஞ்சம் பாருங்க. ஸோ questionல standard rate இருக்கும். ஸோ கொஸ்டின் பாருங்க, ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து ₹5 per hour. ஸோ அது ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்ததுனால ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் 5 இன்டூ பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் இங்கே கண்டுபிடிச்ச 20,000 மைனஸ் யோர் ஆக்சுவல் டைம். ஸோ ஆக்சுவல் டைம் எங்கே இருக்குது இங்கே கொஸ்டினில். ஸோ திஸ் இஸ் யோர் ஆக்சுவல் hours. ஆக்சுவல் hours தான் வந்து உங்களோட ஆக்சுவல் டைம் 20,500. அந்த 20,500 இங்கே போடுங்க. ஸோ அப்போது இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் -500. ஸோ இங்கே வந்து வேல்யூ வந்து இந்த சைடு பெருசாக இருக்குது, ஓகேவா. ஸோ -500 உங்களுக்கு வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணால் யூ வில் பி கெட்டிங் வாட் இஸ் தி ஆன்சர், யூ வில் பி கெட்டிங் rupees. ஸோ இங்கே rupees போட மறந்துடாதீங்க. rupees also carries a mark. ஸோ rupees 2,500. ஸோ இட் இஸ் 5 into 500 you will be getting 2,500. அண்ட் இங்கே வந்து நான் ஏன்னு போடுவேன். ஏன்னு போடுறேன், இது வந்து அட்வர்ஸ் வேரியன்ஸ். ஸோ இதில் வந்து எந்த வேல்யூ வந்து பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இட் இஸ் யோர் செகண்ட் வேல்யூ. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ பெருசாக இருந்தது, அதனால நீங்கள் இங்கே வந்து ஃபேவரபிள் வேரியன்ஸ்ன்னு போகிறீங்க. தட் இஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எஃப். வேறஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் பெருசாக இருக்குது, ஓகே 500 தான் பெருசாக இருக்குது. ஸோ இட் இஸ் யோர் அட்வர்ஸ் வேரியன்ஸ். அது பெருசாக இருக்கிறதுனால நம்ம ஏன்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ இது வந்து மறக்காமல் போட்டுருங்க இது ரெண்டுத்தையும். இப்போ கடைசியாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்றத பாருங்க, லேபர் ரேட் வேரியன்ஸ். ஸோ லேபர் ரேட் வேரியன்ஸ் அதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லேபர் ரேட் வேரியன்ஸோட ஃபார்முலா என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கடைசியாக கண்டுபிடிச்சிக்க போகுது வந்து ஆப்ஷன் சி, லேபர் ரேட் வேரியன்ஸ். ஸோ லேபர் ரேட் வேரியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார்முலா பாருங்க, ஆக்சுவல் டைம் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் ஆக்சுவல் ரேட் நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல போடணும். ஸோ ஆக்சுவல் டைம் கொஸ்டின்ல என்னன்னு பாருங்க, திஸ் இஸ் யுவர் ஆக்சுவல் hours, அதுதான் ஆக்சுவல் டைம்னு சொல்லுவாங்க 20,500. அந்த 20,500 தான் நீங்க போடுறீங்க ஆக்சுவல் டைமுக்கு இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட்டையும் ஆக்சுவல் ரேட்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் ₹5 மைனஸ் யுவர் ஆக்சுவல் ரேட். ஆக்சுவல் ரேட் பாருங்க ₹4.80. ஸோ இது ரெண்டுத்துமே நீங்கள் வந்து டிடக்ட் பண்ணணும். 5 minus 4.80 இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். 5 minus 4.80 வந்து 0.2 கிடைக்கும். 20,500 into 0.2 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ₹4,100 கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க இது ஃபேவரபிள் வேரியன்ஸா இல்லை அட்வர்ஸ் வேரியன்ஸா அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு ஃபேவரபிள் வேரியன்ஸ். ஏன் அப்படின்னா இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ பெருசாக இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இதில் வந்து தட் இஸ் ஆப்ஷன் ஏல வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ பெருசாக இருக்கிறதுனால நம்ம இதுக்கு வந்து ஃபேவரபிள் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் பியில் வந்து செகண்ட் வேல்யூ பெருசாக இருக்கிறதுனால நம்ம அட்வர்ஸ் வேரியன்ஸ்னு சொல்கிறோம். ஆப்ஷன் சியில் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து
ஃபேவரபிள் வேரியன்ஸ் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கிளியராக நான் வச்சுக்கோங்க. ஃபியூ சேஞ்சஸ் இருக்குது ஃபார்முலாவில். நான் அகெயின் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல பாருங்கள், labor cost variance. So labor cost variance la standard rate into standard time for actual output minus actual rate into actual time. So இதுல வந்து ரெண்டு bracket. So first இங்க ஒரு bracket, next இங்க ஒரு bracket. So actual rate questionல இருக்கும், standard time for actual output தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க. அதோட formula பாருங்க, actual output into standard time per unit of output. இது நீங்க போட்டீங்க அப்படின்னா hours-ல வேல்யூ வரும். இதை தான் எடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஆன்சர்ல போடுவீங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆக்சுவல் ரேட் அண்ட் ஆக்சுவல் டைம் கொஸ்டின்ல இருக்கும், அதை நீங்க போடும். ஸோ இந்த காஸ்ட் வேரியன்ஸ்ல வந்து உங்களுக்கு ரெண்டு பிராக்கெட் வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ்க்கு போடுவோம். அதுக்கோட ஃபார்முலா பாருங்க, ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் யுவர் ஆக்சுவல் டைம். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் நம்ம ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சது, அதை எடுத்து அப்படியே இங்க போட வேண்டியதான். 20,000 ஸ்டாண்டர்ட் ரேட் கொஸ்டின்ல இருக்கும் அண்ட் ஆக்சுவல் டைம் அது வந்து கொஸ்டின்ல இருக்கும். ஸோ இதுல வந்து ஒரே ஒரு பிராக்கெட் தான் நம்ம இங்க போவோம். ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ பிராக்கெட்ல வந்து நீங்க இது ரெண்டுமே போட்டு டிடெக்ட் பண்ணி இங்க போடுறீங்க. ஸோ அட்வர்ஸ் வேரியன்ஸ் அண்ட் ஃபேவரபிள் வேரியன்ஸ் இது ரெண்டுமே மறக்காம போட்டுருங்க. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போறது வந்து ஆப்ஷன் சி, லேபர் ரேட் வேரியன்ஸ். அதோட ஃபார்முலா ஆக்சுவல் டைம் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட். இதுலயும் ஒரு பிராக்கெட் மட்டும் தான். ஸோ காஸ்ட் வேரியன்ஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரெண்டு பிராக்கெட் வருது. ஸோ ஆக்சுவல் டைம் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட்டும் சரி ஆக்சுவல் ரேட்டும் கொஸ்டின்ல இருக்கும், ஆக்சுவல் டைமும் கொஸ்டின்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரேட்டையும் ஆக்சுவல் ரேட்டையும் டிடெக்ட் பண்ணி இங்க போட்டுருங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்க போட்டுருங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 20,500 இஸ் த பிகெஸ்ட் வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ பெருசா இருக்கிறதுனால நம்ம ஃபேவரபிள் வேரியன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து இது ரெண்டுமே தான் லேபர் வேரியன்ஸில் பார்த்தோம். ஸோ கேபிட்டல் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அட்வர்ஸ் வேரியன்ஸ் அண்ட் எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபேவரபிள் வேரியன்ஸ். ஸோ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ் சம். ஸோ இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரில் கேட்ட ஒரு ப்ராப்ளம். அண்ட் அதில் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் போட்டேன் சரியா. அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ப்ராப்ளமும் இருக்குது, அதே மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங் புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் கூட நிறைய இருக்குது. ஸோ அது வந்து நான் போக போக வர வீடியோஸில் வந்து தனித்தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் வந்து ஒரே வீடியோவாக வந்து ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் போட்டேன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக புரியாது. ஸோ அதனால தான் நான் ஒரு சம்மாக போடுறேன். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஃபுல் சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில் see you in my next video. Thank you. Subscribe to Accounts with Aish. Thank you.